வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்கே போச்சு? என்னடா பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி மழை வந்து கெடுத்துருச்சுங்க. எங்கே உங்கள் ஏரியாவில் கேட்காதீங்க, கொல்கட்டாவில். ஆக்சுவலாக 9க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க மேட்ச்சு. நாங்களும் பார்ப்போம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். கடைசி முடியும் மழை நிற்கிறதா இல்லை. அதனால் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரே இடத்துல டிவி பார்ப்போம், மேட்ச்சு பார்ப்போம். லேப்டாப்பில் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னைக்காச்சும் பாருங்கள், தினைக்கும் பார்க்க முடியல. நாங்கள் தினைக்கும் பார்ப்போம். ஆக்சுவலாக எல்லாம் தூங்க போயிட்டாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கலான்னு அப்படி ஒரு நல்லது பண்ணியிருக்கு மழை. ஆக்சுவலாக பாவங்க பஞ்சாப். கேகேஆர் பாவமா இல்லை லக்கா தெரியலையேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 203 கேகேஆர் சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஹி சகலும் பிராரும் வேறு லெவலில் பவுலிங் போட்டிருப்பாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். இது நடந்திருக்கும்னு நான் சொல்ல, நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக குட் ஸ்டார்ட்டுங்க. பிரியான்ஸ் ஆரியாவும் பிரப்சிங்கும் வேறு லெவல் ஸ்டார்ட்டுங்க. 3 ஓவர் அடித்து நொறுக்குவாங்க. ஆனால் இந்த தடவை அது ட்ரையே பண்ணல. நான் பாலுக்காரன் 3 ஓவருக்கு 25 தான் இருந்தாங்க. அங்கேருந்து 13 ஓவருக்கு 150 கொண்டு வந்தாங்க. பிரியான்ஸ் ஆரியாவும் வேறு லெவலு, பிரப்சிங்கும் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணாரா, ரிக்கி பாண்டிங் பண்ணாரா தெரியலங்க. 1 ரன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார், 2 ரன் மேக்ஸ் வந்தார். அது கூட ஒத்துக்கலாம். 3 வந்து மார்க்கோ யான்சன் வராருங்க. எப்படிங்க நீங்கள் ஒரு நல்ல விதத்தில் இருக்கீங்க, 15 ஓவருக்கு 160 இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்பர் 3 வந்து அது நம்பர் 5 வந்து எப்படிங்க மார்க்கோ யான்சனே இறக்குவீங்க? வெளியே யார் இருக்கார்? நேஹல் வதேரா இருக்கார், இங்கிலீஷ் இருக்கார், சசாங் சிங் இருக்கார். அப்படி இருக்கப்போ பத்தாவதுக்கு இன்றைக்கி ஒம்மாசாய் வேறு இருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து மார்க்கோ யான்சனை இறக்குனீங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் எனக்கு புரியலை. அது கை கொடுத்துச்சான்னு கேட்டால் கை கொடுக்கல. கை கொடுத்துருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து இப்படி தான் பேசியிருப்பேன். என்னை பொறுத்தவரை தப்பான முடிவு. அது அவங்க எப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரில. இந்த சின்ன மொமெண்டத்தை கூட இழந்துட்டாங்க. ஆனால் குட் கம்பேக் பை கேகேஆர் பவுலர்ஸ். ரசூல் இன்றைக்கி தாங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு விக்கெட் டேக்கர் பவுலருங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் விக்கெட் எடுத்தாலும் அந்த ஒரு ஓவரையும் முடிச்சுடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் 3 ஓவர் போட்டாருங்க. அந்த 3 ஓவர் போகிறதுக்கு காரணம் நல்லா போட்டாரா கிடையாது, ராணாவுக்கு முட்டி தேஞ்சிடும் ஃபீல்டிங் பண்ணும்போது, அதனால கொடுத்தாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஸ்டீல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக கூட கிரிக்கெட்டாக கூட இருக்கட்டுங்க, ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை கேட்சுங்க விடுவீங்க இந்த ஐபிஎல்லில் வந்து 4 அதிகமாக 6 அதிகமாக அப்படின்னு பார்த்தா கேட்ச் விட்றது தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கேட்ச் விட்றாங்க. மேட்ச் கேட்ச் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. 203 204 அடித்தா வின்னுங்கிறப்ப கேகேஆர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு அதுலேயும் ஒரு மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் மார்க்கோ யான்சன்ட்ட கொடுத்தாருங்க. என்னன்னு கணக்குன்னு தெரில. ரிக்கி பாண்டிங்கா இல்லை ஸ்ரேயஸ் ஐயரான்னு தெரில. பட் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்தவரை பஞ்சாப் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா பிரப்சிங் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கலாம். இல்லை யூஹி ஜெயல் நல்லா போட்டு அவரு கொடுத்துருக்கலாம், பிராரு கொடுத்துருக்கலாம், ஹர்தீப் சிங் கொடுத்துருக்கலாம், யாருக்கேனா கொடுத்துருக்கலாம். பட் மேட்ச் போச்சு, நோ ரிசல்ட். ஆக்சுவலாக இது வந்து இப்போ பெருசாக தெரியாது. பின்னாடி பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருக்கு பாதிப்படைய போகிறாங்கன்னு தெரில. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பக்கம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.